அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 327 328 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அந்த ஒரு லேடி வந்திருந்தால நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அவள் வந்து லின்ஃபங் முன்னாடி போய் நிற்கிறா. நம்ம வேலி மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு லேடியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவங்க ஆக்சுவலாக ஒரு ஜென்ரலாமா, அந்த காடஸ் கிளான் இருக்குல்ல, அந்த கிளானோட ஜென்ரல். இவளை பார்த்த உடனே இவ ஒரு லெவல் 3 ஹெவன்லி ஃபேரி அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் கேட்குறான், எதுக்காக என்னை தேடி வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, நீ வந்து என் கிளானோடைய ஃபார்பிடன் கீயை திருடிட்டு போயிட்ட, ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாத, ஒழுங்கு மரியாதை திரும்ப கொடுத்துரு அப்படிங்கிறா. இவன் திருன்னு முழிக்கிறான், என்ன கீ, நான் இங்கேருந்து வெளியிலேயே போலையே அப்படிங்கிறான். இந்த பொண்ணுமே என்ன சொல்கிறான், ஆமாங்க கரெக்டு தான், அவர் இங்கேருந்து வெளியிலேயே போல, அவர் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ன உடனே அவள் கொஞ்சம் நக்கலாக பேசுகிறா. எது ஒன்றா கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தீங்களா, அப்போ உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப க்ளோஸோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இப்போ நம்ம பறவை என்ன கேட்குது, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்குது. அவள் அந்த ஒரு ஃபுட்டேஜ் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாப்பா. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பறவை கேட்குது, மாஸ்டர் நீ எப்போ இங்கேருந்து வெளில போனேன், என்கிட்ட கூட சொல்லலையே, எப்போ மாஸ்டர் போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குது. லின்ஃபங் அப்படியே பார்க்குறான், அட முட்டாள் பறவையே, அது நான் கிடையாது, அது வேற யாரோ அப்படின்னு சொல்கிறான். நம்ம பறவையும் பார்த்துட்டு, ஆமாம் அந்த ஆறா உங்கள் ஆறா கிடையாது, இது வேற யாரோ அப்படிங்குது. ஆனால் அவள் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. அவள் என்ன சொல்கிறா, ப்ரூஃப் காட்டினதுக்கு அப்புறம் கூட நீ வந்து போய் சொல்கிறியா, ஒழுங்கு மரியாதை கீயை கொடுத்துரு, இல்லை நீ உயிரோடு இருக்க முடியாதா அப்படிங்கிறா. இப்போ அவ கையில் ஒரு பாட்டில் இருக்குங்க. அவன் என்ன சொல்கிறா, போன முறை என்கிட்ட இந்த பாட்டில் இல்லாமல் போச்சு, நீ வந்து தப்பிச்சு போயிட்ட, ஆனால் இந்த முறை உன்னால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறா. ஆக்சுவலாக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் இருக்குது. அந்த வாட்டரை வீக் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேரி கிங் இருக்காங்கல்ல, அவங்களால கூட இந்த வாட்டரை தாங்க முடியாதாமா. இதை வச்சு இவ அடிக்கிறா. உடனே நம்ம டிராகன் இதை பார்த்துட்டு, அடடா வீக் வாட்டரா, இது பயங்கரமான ட்ரெஷர் ஆச்சே, நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இவனுங்களாம் அரண்டு போகிறானுங்க, டேய் ஃபேரி கிங்கால கூட ஒன்றும் பண்ண முடியாது, அவன் என்னடா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ கிட்ட அந்த காட் கில்லர் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி அடிக்கிறாங்க. அந்த லேடி என்ன பண்ணுறா, நிறைய செயின்ஸ் எல்லாம் போட்டு இதை பிடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறா. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. செயின்ஸ் எல்லாம் உடச்சிக்கிட்டு இவன் அவளை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த காடஸ் இருந்தாங்கல்ல, அவங்க உள்ளுக்குள்ளே வராங்க. அவங்க உள்ளுக்குள்ளே வந்து இந்த அட்டாக்கை தடுக்கிறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்ப பார்க்குறாங்க. அந்த காடஸ். இப்போ நம்ம டிராகன் சொல்லுது, அவள் வந்து சாவரின் காடு, அதாவது சாவரின் காட்னா காட் கிங் லெவல் வச்சுக்கோங்க, அவகிட்ட நிறைய ஆர்டிஃபேக்ட் இருக்கும், ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. இப்போ வந்தவங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ கிட்ட தான் வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த திருட்டு அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம், நானே வர வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீ வந்து சாவரின் காடாகவே இருந்தாலும் சரி, இங்கே பாரு என்ன நீ ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவங்க ரொம்ப ஈஸியாக இவங்க 3 பேரையும் பிடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ அந்த காட் பரியலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா, நீ என்கிட்ட கோஆப்ரேட் பண்ணன்னு வச்சுக்கோயேன், நான் வந்து ஹெவன்லி ஃபேரி லெவல் லிக்விட் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்ன மாதிரியே யாரோ வேஷம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், அவங்க நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிறத என் கூட வந்து பாருன்னு சொல்லிட்டு இவனை இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போது நம்ம ஹீரோ கேட்குறான், நான் என்ன கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். முதல்ல அவங்க என்ன கேட்குறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கும் அந்த ஃபேரி கிளானுக்கும் என்ன சம்பந்தம், தயவு செஞ்சு என்கிட்ட மறைக்காத உண்மையை சொல்லு, நீ மட்டும் உண்மையை சொன்ன அப்படின்னா ஃபேரி லெவல் லிக்விட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோவுமே பார்க்குறான், இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. ஆரம்பத்தில் இவனுக்கும் அந்த சின் கிளானுக்கும் பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் இவனையே வந்து ஃபேரி லோட வேறு அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையுமே சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த டோக்கன் இருக்குல்ல, அதை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒயிட் கேட் இருக்குல்ல, அதையுமே காட்டுறான். இதெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபேரி லேண்டில் வந்து டார்க் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்காமா. அந்த இடத்துல ஒரு ஈவில் ஃபீனிக்ஸ் கிளானை சேர்ந்த ஒருத்தனை அடைச்சி வச்சிருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா கிங் லெவலில் இருக்கான். ஸோ அந்த சாவியை திருடினவனுக்கும் அவனுக்கும் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது, அது எனக்கு நல்லாவே தெரியும், நானுமே உன்னோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஓரளவுக்கு கணிச்சிட்டான். ஸோ இவனை பயன்படுத்தி மொத்தமாக எல்லாரையும் வெளியில் வர வச்சு போட்டு தள்ளணும், அதுதான் வந்து இவங்களோட பிளானு. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், நீங்கள் சொன்ன ஆள் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நீ வந்து டார்க் ஹில்க்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆள் கூட தான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டேன், அதில் அடிபட்டு தான் உங்கள் உலகத்தில் வந்து விழுந்தேன், இப்போ நான் இருக்க கண்டிஷனில் என்னால் அவங்ககிட்ட சண்டை போட முடியாது, நான் ஆக்சுவலாக இன்னும் ரெக்கவரே ஆகலை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, உன்னோட ஹிடன் பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ ரொம்ப பவர்ஃபுல் தான், எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீ ரெடியாக இருந்த அப்படின்னா நீ ரெக்கவர் ஆக நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த கீயை திருடினால அவன் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறான். இப்போ இந்த ஜென்ரல் கேட்குறா, அவன் கதையை முடிச்சு விட்ருங்க அப்படிங்கிறா. பட் ஆனால் அங்கே இருக்கிறது வெறும் க்ளோன் தான், க்ளோனை கொண்டு நம்ம என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவளுக்கு என்ன பயம்னா, அந்த அடைச்சி வச்சிருக்காங்கல்ல, அவன் ரிலீஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம். இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் அவனால் ரிலீஸ் ஆகவே முடியாது, அதிகபட்சம் அவனோட சோல் ஃபார்ம் இல்லை ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் தான் வெளில வரும், மொத்தமாக வச்சு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு பொருள் எடுக்க வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பயன்படுத்தி தான் ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி போக முடியும், அப்போ தான் அந்த ஹில்லை போய் ரீச் பண்ண முடியும் போல்.
ஆனால் அதை திருடிட்டு போகிறான் பார்த்தீங்களா, அவன் யார் அப்படிங்கிறத இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவன் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ஆர்டிஃபேக்ட் வச்சிருப்பான். அதனால தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிரிட்ஜ் அவன் கொண்டு போகிறான் இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கு ஒரு ஆரா இருக்குது. நம்ம அதை ட்ராக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறாங்க. அதை ட்ராக் பண்ணி பார்த்தா அது எங்கேயோ அபிஸ்க்கு போகுது. என்னடா அபிஸ் அப்படின்னு கேட்டா, இது வந்து டெத் அபிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல டெத் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்குமா. இந்த ஃபேரி கிங் லெவல்ல இருக்காங்கல்ல, அவங்க கூட அவ்வளவு சீக்கிரம் அங்க போக மாட்டாங்களாமா. சரி ஓகே, அந்தால வந்து ட்ராக் பண்ணிட்டே இரு, மிகப்பெரிய பேட்டில் அப்படிங்கிறது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. அந்த சமயத்தில் நீ எங்களுக்கு உதவி செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், முதல்ல நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட உடம்புல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன். அதாவது அந்த ஹெவன் லெவல் ஒரு வேலை பண்ணுச்சுல, அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து சோர்ஸ் எனர்ஜி இருக்காமா, அதை பயன்படுத்தி நீ ப்ராக்டிஸ் பண்ணனா ஈஸியாக மேலே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், இந்த சோர்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிள், நீங்கள் அதை எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ கண்டிப்பாக இந்த உலகத்தில் பீக்குக்கு அதாவது உச்சத்துக்கு வருவே அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த சமயத்தில் என் கிளானை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் கிளானால் யாருக்கும் ஆபத்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு ஹோலி லேண்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஹோலி லேண்டுக்கு போனோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும், இங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த ஒரு சீலை உன்னால் உடைக்க முடியும். ஆனால் ட்ரூ ஃபேரி லெவலுக்கு போகணுமா வேணாமா அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தோட கல்டிவேஷன் மெத்தடும் நம்ம ஹீரோவோட கல்டிவேஷன் மெத்தடும் மொத்தமாக டிஃப்ரெண்ட்டு. இப்போ இங்கே ட்ரூ ஃபேரி ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, வெளியில் போன உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே வேறு கல்டிவேஷன் மெத்தடில் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம டிராகன் என்ன சொல்லுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல உன்னோட சோல் இருக்குல்ல அதை வந்து ட்ரூ ஃபேரி லெவலுக்கு கொண்டு போயிடு, இங்கேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் ட்ரூ காட் லெவலில் நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிராகன் சொல்லுது. அப்போ இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பவர் இருக்கும். நார்மல் ட்ரூ காடை விட இவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பான். இப்போ அந்த காடஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நிறைய லாஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாமே வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, மொத்தமாக 11 லா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்காமா, நீ ஒவ்வொன்றா மாஸ்டர் பண்ண ஆரம்பி அப்படின்னு உடனே நம்ம டிராகன் வெளியில் வந்து பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுமா எனர்ஜியை. டிராகனை பார்த்தோன்னா அதிர்ந்து போகிறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பிரைமோடியல் பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகமெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி உருவான கிரீச்சர் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரியேஷன் ஜே டிஸ்கவர் வெளியில் வருது, அதுவுமே வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குதுங்க. இதையெல்லாம் பார்த்து இவங்களே அரண்டு போகிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். லின்ஃபங் என்ன பண்ணுறான், ஏகப்பட்ட எனர்ஜி அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டிராகன் என்ன சொல்லுது, முதல்ல இந்த எனர்ஜி பயன்படுத்தி உன்னோட பாடியை ரிஃபைன் பண்ணு, ஏன்னா பாடியை ரிஃபைன் பண்ணாதான் அந்த லாஸை நம்ம உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. நம்மால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒயிட் கார்டு லெவலுக்கே போகிறாப்புல. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸ் கிளான் இருக்குல்ல, அவங்கள காட்டுறாங்க. இந்த ஆக்ஸ் கிளானை ஹெல் ஃபீனிக்ஸை சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணுறாங்கப்பா. ஆக்சுவலாக வந்திருக்கவன் பார்த்தீங்கன்னா ஹெவன்லி ஃபேரி லெவலில் இருக்கான். இவங்க ஆன்சஸ்டரை கூப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்குள்ளே அடி அடிக்கிறானுங்க. அவங்ககிட்ட ஒரு புல்லாங்கோல் இருக்குங்க, அதை எடுத்து ஊதின உடனே இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் ஆக்ஸ் கிளானில் இருக்கக்கூடிய ஒரு ஹெவன்லி ஃபேரி அவன் வந்து என்ன பண்ணுறான், சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் அதே ஆக்ஸ் கிளானை சேர்ந்த ஒருத்தன் ஒரு ட்ரெஷர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்போ அங்கே இருக்கிறவன் என்ன கேட்குறான், டேய் அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே போகாமல் இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஆன்சஸ்டரால் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது, நான் வந்து ட்ரெஷர் எடுக்கலாம் வந்திருக்கேன் அப்படின்னு உடனே, உன்னோட லெவலுக்கு அந்த ட்ரெஷர் உன்னை சூஸ் பண்ணாதரா, சரி ஓகே ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே உள்ளே போனால் ஒரு ஃபேன் மாதிரி இருக்குது, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிங் லெவலில் இருக்குது. அது என்ன சொல்லுது, நீ வெறும் ட்ரூ ஃபேரி தான், உன்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்குது. ஆனால் அவன் நக்கலாக சிரிச்சுட்டு என்ன சொல்கிறான், நான் ஒன்றும் ட்ரூ ஃபேரி கிடையாது, நான் ஹெவன்லி ஃபேரி அப்படிங்கிறான். இவன் உண்மையாகவே இந்த கிளானை சேர்ந்தவனான்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த லெவல் 9 வாய்ட் கார்டு சொல்லுவாங்க, அந்த லெவலுக்கு ரீச் ஆகிட்டாங்க. அதே போல் இவனோட சோல் இருக்கு இல்லையா, அதுவுமே இன்னும் ஒரு ஸ்டெப்பில் அந்த ட்ரூ ஃபேரி லெவலுக்கு போயிடும். அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லாஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆட்கள் எல்லாருமே வெளியில் கொண்டு வந்துட்டான். அந்த பொண்ணு கேட்குறா, அப்பா இது என்ன இடம் அப்படின்னு கேட்குறா. இது வந்து ஹோலி லேண்ட்மா, இங்கே நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் போய் உன்னோட சிஸ்டரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.